ஹை காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கன்ஸ் தான் ஆட வந்திருக்கோம். ஏன்டா ஆரம்பித்த உடனே அடிக்கிறீங்க, விடுங்கடா. இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் மோடில் அன்லாக் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார் மட்டும் ஒத்துக்காது, அதனால் அது மட்டும் வேணாம். இப்போ பண்ணலாம் வாங்க. அடிக்காதீங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நம்ம வேறு கேரக்டர் போயிடலாம். டிஸ்ட்ரிக்டிவ் சைபாக் டெட்லி நிஞ்சா போயிடலாம். நம்ம எவனாலும் வாங்கடா. இல்லை பார்த்தீங்கன்னா நான் ப்ரோவாகவும் ஆகிட்டேன். ஸ்கேட்டரா நீ தானே என்ன எப்போவுமே அடிச்சிரு. போன வீடியோவில் அவன் தான் நினைக்கிறேன் இந்த எக்ஸ்ப்ளோசிவ். சரி இது ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணி விடுறேன். ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக் இந்தா வின் கிக்டா. நம்மள ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறானே. சரி பரவாயில்ல விடுங்க. இவன் கேஜே மூவ் செட்டுன்னு நினைக்கிறேன். இந்தா கேஜே எங்கே தலை இருக்கீங்க? ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக் எக்ஸ்ப்ளோசிவ் சுரிக்கன் வின் கிக் பண்ணலான்னு பார்த்தா கேஜே வந்துட்டான். எக்ஸ்ப்ளோசிவ் சுரிக்கன் சரிங்கன் சுரிக்கன் இருக்கும். நம்மக்கிட்ட ஏதாச்சும் எமோட் இருக்கான்னு ஒரே ஒரு க்ரஸ்ஸு தான் இருக்குது. நம்மளோட ரெகுலர் எமோட்ஸில் தான் நிறையா இருக்கும். ஏறுங்க இன்னும் எமோட்டே காணும். ஓஹோ, அதுக்கு போல தான் அவனுங்களே அங்கே மூத்துறானுங்க. ஓகே, நம்ம ஸ்கேட்டர் பண்ணலாம். ஸ்கேட்டர்ரா சாவுங்கடா, 3 பேர் சாவுங்கடா. ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக்டா விட்டு ஸ்ட்ரைக் பண்ண போகிறான் ப்ரோ. ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக் ஒன்று கூட பண்ண விட மாட்டேங்கிறானுங்களே. இவங்களாம் வச்சுட்டு என்னடா பண்ணலாம்? இவனுங்க கேஜே மூவ் செட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் இப்படி பண்ணுறானுங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாடா மொத்துங்க. எப்படியா இருந்தாலும் ப்ரோ தான் இன்றைக்கி. என் வீடியோவில் அப்படி தான் கம்மியாக தான் சாவேன், அதனால் நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. ஸ்கேட்டர் ப்ரோ. சே, இவன் கேஜே இல்லை, அது கோஜோ பவர். இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கள்ல, அது கோஜோட பவர். நீங்கள் ஜுஜுட்சு கைசன் பார்ப்பீங்கன்னா தெரியும், ஒரு கோஜோட பவரில் அப்படி இருக்கும். எல்லோரும் பரண்டானுங்க என்ன தவிர. அப்படியே தான் நல்ல கேப்பு. அடிச்சுட்டே இருக்காதீங்கடா. எக்ஸ்ப்ளோசிவ் சுரிக்கன் வின் கிக் இந்தா வச்சுக்கோ. ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக் அடி. இல்லை, எனக்கு இந்த பவரும் பிடிக்கல. இந்த வைல்ட் ஃபிசிக் இந்த பவர் தான் பிடிக்குது. வைல்ட் ஃபிசிக் விட்டு மாஸ் பண்ண முடியும் அந்த பவரில் வச்சு. என்னடா ஒரே இது 2 தடவை அடிக்கிறீங்க? ஓகே, நம்ம வந்துட்டோம்டா. இப்போ வரேன். க்ரஷிங் என்னென்ன பவர் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டம்மி கிட்ட போய் பார்த்துடலாம். க்ரஷிங் புல், வின்ஸ்டம் ஃபியூரி, எக்ஸ்ப்ளோசிவ் புஷ் கொடுத்தாங்க போவோமோ. அது ஒரு டெலிஃபோர்டேஷன் பவர் மாதிரின்னு நான் ஒன்று ஐடியாவில் காமிச்சிருப்பேன். மேப்பை கிளிச் ஆகுதுடா. ஆனால் எதுவும் பண்ணாமல் இருங்கடா. எக்ஸ்ப்ளோசிவ் புஷ். ஓகே, ஸ்டோன் கஃபின் நிறைய இருக்கே. க்ரஷிங் புல்ரா. ஏறா வின்ஸ்டம் ஃபியூரிடா. டா பீட் பாக்ஸிங்டா. வாடா சாவுடா. எக்ஸ்ப்ளோசிவ் புஷ்டா. சரி வாங்க விட்ரு. எக்ஸ்ப்ளோசிவ் புஷ் நெட்டுக்கிட்டு போய் அடிக்க முடியல. க்ரஷிங் புல் என்னது இது? ஏன்டா உங்களுக்கு இந்த வெறி? நான் ப்ரைவேட் சர்வர்லேயே தனியாக விளாண்டுருப்பேன். சரி தெரியாமல் வந்தேன் பற்றியா. நானே மாட்டிக்கிட்டேன். சரி, நம்ம தலைவன் வீக்கஸ்ட் டம்மி இங்கே எப்படியா இருந்தாலும் ஸ்பான் ஆகும். இப்போ ஸ்பான் ஆகிறான் தான் ஆகிட்டானே. எக்ஸ்ப்ளோசிவ் புஷ். சேர்றா க்ரஷிங் புல்டா. ஏதாச்சும் ஒரு கேரக்டர் யூஸ் பண்ண விட்றீங்களாடா? ஸ்டோன் கஃபின், வின்ஸ்டம் ஃபியூரி. இந்தாங்கடா 2 பேரும் பாருங்கடா. எனக்கு மட்டும்தான்டா. ஐயா அடிச்சுட்டே இருக்கானுங்க. நான் சைடு போகிறேன்.
இதே போனால் எப்படி தான் நான் என் வீட்டிலிருந்து நல்லா பண்ண முடியும். என்கிட்ட போயாச்சும் க்ரஷிங் புல் பண்ணலாமா? க்ரஷிங் புல் போட்டு தரையில் விட்டு ஒரே அடி. வின்ஸ்டம் ஃபியூரி இருந்தாலும் பர்ஸிக்கு ஏறவே இல்லை. பர்ஃபி வின்ஸ்டம் ஐயோ 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 மேப்புட்டே பறந்துருக்கேனா? இந்த கரெக்டாக இந்த க்ரீனில் லேண்ட் ஆகணும்டா. போட்டு மலை மேலே போய் லேண்ட் ஆகிருக்கும். எங்கே இருக்குன்னு ஒன்று கட்சி காமிக்கலாமா? இல்லை சீக்ரெட்டாக போய் அடிக்கலாம் நம்ம ஸ்டைலு. எக்ஸ்ப்ளோசிவ் புஷ் பார்த்தீங்களா? பறந்தேன் இப்போது ஒரே ஒரு செகண்டுக்கு பறந்தேன், அதையும் முடியல. நம்ம யாருக்கண்ணையும் மாட்டாமல் போயிடலாம். அந்த ஸ்த்ரீக் வச்சுருக்கான். ஏய் 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 ஸ்டோன் கெஃபினில் மாட்டுறா. க்ரஷிங் புல்றா. இந்த ஃபீட்டா இவன் தானே இப்போ நம்மள அடித்தான். வின்ஸ்டம் ஃபியூரி ப்ரா 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 ப்ரா. அங்கே ஒருத்தர் ஸ்திரீக்கு வச்சு வந்திருக்கானுங்கடா. போய் அவனை அடி அடின்னு அடிங்கடா. அவெல்லாம் எதுக்குடா உள்ளே விட்டீங்க? ஸ்திரீ கூப்பிட்டு வந்திருக்கான். சரி நம்ம தெரியாமல் இன்சைட் வந்துட்டோம். பீட் பீட் அடி 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 பீட் பாக்ஸிங். க்ரஷிங் புல் வின்ஸ்டம் ஃபியூரி இந்தாடா. ஸ்டோன் கஃபின். நம்ம அநியாயத்துக்கு அடிச்சிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். நம்ம அடிக்கிறோமா அவனுங்க அடிக்கிறானுங்களா? இப்படி பண்ணுறானுங்க. எக்ஸ்ப்ளோசிவ் புஷ் இதுவும் அவளையே. இந்தாங்கடா வாங்கடா இங்கே. அது என்னோட அட்டாக்டா. நாங்கடா இப்போ நீங்கள் மாட்டி சாகணுங்கடா. 7 ப்ரோ. டெஃபீட்டே அவன் பண்ணுறேன்டா. டெஃபீட்டே க்ரஷிங் புல் ப்ரோ. க்ரஷிங் புல் எதுவும் ஆக மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு தான் இந்த வீடியோ? நான் சாதான் செய்கிறேன். இதில் போய் க்ரஷ் அமௌண்ட் தருவோம். அது கரண்ட் சாம்பியன்ஸ் இவங்களாம் தான் இப்போ சாம்பியனா. இது என்னது? டாப் டொனேட்டர்ஸ். இவங்களாம் டொனேட்டர்ஸ் தான். எனக்கு டொனேட் பண்ணுங்கடா. நானாச்சும் நிறைய அமௌண்ட் வச்சிட்டு இருப்பேன். க்ரஷிங் புல்றோம். க்ரஷிங் புல்றோம். எனக்கு பிடிச்ச கேரக்டர் விட்டு அடிக்கிறானுங்களே. நம்ம க்ரஷிங் புல்லோ இல்லை ஸ்டோன் கஃபின். எக்ஸ்ப்ளோசிவ் புஷ் வின்ஸ்டம் ஃபியூரிடா. இந்தாடா 2 பேரும் மாட்டுங்கடா. ஐ டோன்ட் கேர்டா. இந்தா. சரி நம்ம பேக் போவோம். கிளிச்சாகுது. நான்லாம் இதெல்லாம் பண்ணால் எப்படி நீட்டாக பண்ணுவேன். பண்ண தெரியாமல் பண்ணுறானுங்க. க்ரஷிங் புல் வேரியண்ட் தானே. இந்தா விட்றா அடிக்க விட்றா பண்ணிருக்கோம். க்ரஷிங் புல்றா. உனக்கு வின்ஸ்டம் ஃபியூரியை போடுறேன் சாவடா. ஸ்டோன் கஃபின்ரா. எனக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் புஷ்ஷில் என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும். திருப்பி பறக்க விட்டானுங்கடா. ஆனால் இந்த தடவை ரொம்ப தூரத்துக்கு பறக்க விட்டாங்க. எக்ஸ்ப்ளோசிவ் புஷ். இதை போட்டு கீழே போகலான்னு பார்த்தேன். போயிட்டுருக்கேன். மனத்துலேருந்து சருன்னு பூமிக்கு வந்து விழுந்தேன். செம்மையாக இருக்குது. தேங்க்யூடா. பிஓஒய் நீ பாயா? சூப்பர்ரா. வின்ஸ்டம் ஃபியூரிடா. சாவுங்கடா. எக்ஸ்ப்ளோசிவ் பூஸ் ஸ்டோன் கஃபின் தான். சவு எதுக்கடா என்ன அடிக்கிறீங்க? நான் அவனை தான்டா அடிக்கிறேன். அதுவும் காம்போ பண்ணுறாங்களா? காம்போ மாஸ்டர். சரிங்க இப்போ நான் தலைகீழாக போகலான்னு பார்த்தேன். ஹெல்த் ஏற்றி அடிக்கிறீங்களே. என்னதான் பண்ணுறது? ஒரு பவர் முடிக்கிறக்குள்ளே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கைஸ் நான் பவர் முடித்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன் கைஸ். அல்டிமேட் மோடும் போது கைஸ் கிட்டத்து தான் முடிக்க போகிறேன் கைஸ். ரொம்ப இதுவாகுது கைஸ் இந்த கேரக்டர். எனக்கு இந்த கேரக்டர் எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. நம்ம வேறு யாருக்கிட்டேயாச்சும் போவோம். வீக்கஸ்ட் டம்மிக்கிட்டே போவோம். எக்ஸ்ப்ளோசிவ் புஷ் கொடுத்து. என்ன மேலே ஸ்டோன் கஃபின்னா நான் போடுறேன்டா உனக்கு. க்ரஷிங் புல்றா. வாங்கடா. வின்ஸ்டம் ஃபியூரிடா.
டேஷ் 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 எக்ஸ்ப்ளோசிவ் புஷ். நேரம் எதுவுமே அவ்வளோ பறக்கிறான் உண்மையிலே. நேரம் இதுவே வானத்தை பற்றி எக்ஸ்ப்ளோசிவ் புஷ் கொடுத்தா என்ன ஆகும்? நேரம் வானத்துக்கு தான் போகிறப்ப. அடுத்து வின்ஸ்டாம் ஃபியூரி தான்டா. ரெடியாக இருங்கடா. ஃபியூரியில் மாட்டுங்கடா. எக்ஸ்ப்ளோசிவ் புஷ் வந்துருச்சு. எக்ஸ்ப்ளோசிவ் புஷ் கொடுத்து வானத்துக்கு போவோம். ஆமாடா வானத்துக்கு பறக்கலாம். அதிகம் அடித்ததா இல்லை? இப்போ எதுக்கு பாருங்க. இன்ஸ்டாம் ஃபியூரிடா. எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் தந்தால அவன் தான் நீ. த ஸ்டோன் கஃபின்ரா. சரி நம்ம இவனை போய் அடிப்போம். எக்ஸ்ப்ளோசிவ் புஷ். யாரும் எதுவுமே பண்ண மாட்டேங்குதுடா. இது நம்ம காம்போ பண்ணுறதுக்கு போல எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வேஸ்ட் பண்ணுறோம். சே ஐயோ பரண்டேன். எக்ஸ்ப்ளோசிவ் புஷ் வேறு இப்போ இல்லையா? சரி சிம்பிள் கொடுப்போம். இன்ஸ்டாம் ஃபியூரி எக்ஸ்ப்ளோசிவ் புஷ் கொடுத்து அந்த சைடு போவோம். மேப் விட்டு வெளியே போயிட போகிறோம். போயிட்டேன். சரி செத்தாலும் அதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஆகலை. ஏன்டா இந்த மேப் விட்டுலாம் பிறகு வைக்கிறான். இன்னும் நிறைய கில் வேணும். அப்போ தான் என்னால் இன்னொரு நல்ல இது க்ரியேட் ஆக முடியும். என்னடா சூப்பர் சைன் 3 ஆடா நீ? வின்ஸ்டாம் ஃபியூரியை போட்டேன்னு என்ன வந்து தெரியுமாடா? க்ரஷிங் புல் ப்ரோ. ஜி வந்துருச்சு. ஓரமாக போய் ஜி பண்ணுறேன். அன்லிமிட்டட் மூவ் ஆக்டிவேட். அந்த ஜி கொடுத்து ஆக்டிவேட் ஆகும். பார்த்தீங்களா? கூட சேர்ந்து பறக்க விட்டேன் எல்லாரையும். ஸ்கை ஸ்க்ராச்சர். பறக்கிற டெரபிள்டன். எல்லோரும் பறந்துட்டானுங்களா? டெரபிள் டொர்னேடோ. ஃபிசிக் போடு கட்சீனு. நான் தான் பண்ணுறேன். என்னால் நம்பவே முடியல. போடு மண்டல் உடஞ்ச மாதிரியே காமிச்சானுங்க. போடு காஸ்மிக் ஸ்ட்ரைக் பண்ணலாம். அடுத்தது ஸ்கை ஸ்நாச்சர். ஓகே நம்ம இது முடிய போகுது. அது வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணணும். காஸ்மிக் ஸ்ட்ரைக். ஃபிசிக் ரியாச்செட். அதுதான் முடிஞ்சிச்சு. அடுத்த கேரக்டர் போகலாமா? மார்ஷியல் ஆர்டிஸ்டா. பிகாஸ் ஐ லைக் மார்ஷியல் ஆர்டிஸ்டில் அசிஸ்டன்ட் மாதிரி இல்லை. 2 கேரக்டர் அந்த மாதிரி தான் என்னால் ட்ரை பண்ண முடியும். அதுக்கு தான் இது ஒன்று பண்ணிட்டேன். அடுத்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இப்போயாச்சும் பண்ண விடுங்கடா. பறக்கூட்டிங்கல்ல. இப்போ நான் ஃபைட்ஸ் ப்ரோ. வந்துருச்சு. மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னா அவன் என்ன அனிமே கேரக்டராக இருப்பான் அது மட்டும் தெரில. இதை நம்ம போய் எல்லாம் பண்ணுவோம். காம்போ வித் வெயிட் ட்ராப்டா. புல்லட் பராஜ் விட்டு பறக்க விட்றான். பெர்சிக் ஹெட் ஃபர்ஸ்ட் டா. சாவுடா. வின் ட்ராப்டா. ஃபினிஷிங்னா இப்படி 3 தடவை அடிப்போம். அதுதான் காலை வச்சிங்கள 3 தடவை அடிச்சுட்டேன். என்னடா பறக்க விட்றீங்க? வானிஷிங் கிக்குடா. சரி விடு நம்ம ஹெட் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஹெட் ஃபர்ஸ்ட்டு புல்லட் பராஜ் லாஸ்ட்டாக பண்ணலாம். நல்லா அது வரைக்கும் அடித்து டேமேஜ் பண்ணுவோம். என்னடா ஓர பண்ணுவியாடா? சவுடா இங்கே நிறையா இருக்கோ. சரி இப்போது வித்தரை ட்ராப் சாவலன்னு நினைக்கிறேன். இப்போது 1 அடி 2 அடி 3 அடி அடிக்கலாம். 4 அடி அடிக்கலாம். அடுத்த புல்லட் பராஜ் பண்ணலாம். நீங்களா பறக்க விட்டு தரன்னு இழுத்துட்டு போய் அடித்தான். இதுதான் சொன்னேன் ஃபினிஷிங்னு. அடுத்தது நம்ம வேனிஷிங் இல்லை ஹெட் ஃபர்ஸ்ட்டு ஃபினிஷிங் பார்க்கலாம்.
அடுத்து நம்ம ஹெட் ஃபர்ஸ்ட்டுக்கு தான் ஃபினிஷிங் பார்க்க போகிறோம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா சும்மா கிக் பண்ணி வானத்துக்கு தூக்கிட்டு போய் கழுத்தை வச்சு சருன்னு இழுத்துட்டு வந்து அடிக்கிறான். அப்போ ஃபினிஷிங்னா எப்படி இருக்கும்? ஏய் எங்கடா இருக்க? இந்தாடா சவுடா வானிங் கிக் டுவைஸ் தானே. ஐ நோ தட் அண்ட் ஆல். எனக்கு இப்போ இவனை கையிலே அடித்து கொள்ள போகிறேன். அப்போ தான் ஹெட் ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு வரும். புல்லட் பராஜ் வந்துருச்சு. வெயிட்டோல் ட்ராப் வந்துருச்சு. அடுத்தது எவ்வளோ? 1 2 ஹெட் ஃபர்ஸ்ட்டு போட்டுடலாம். பார்த்தீங்களா வானத்தில் தூக்கி போட்டேன். அங்கே பறந்துட்டான். நான் திருப்பி வானத்தில் நானே பறந்துட்டேனும். செம்மையாக இருக்குது. அடுத்த புல்லட் பராஜ் பார்த்தாச்சு. வானிங் கிக்குக்கு எண்டிங் பார்ப்போம். எண்டிங் மரண மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். வித் ட்ராப்டா புல்லட் பராஜ்டா. வானிங் கிக் ப்ரோ. ஹெட் ஃபர்ஸ்ட் ப்ரோ. வீக்கஸ் டம்மியை மட்டும் பிடிச்சி தர நிறுத்திட்டு வந்து அடிச்சுட்டு நேராக வின்ஸ்டாம் ஃபியூரியில் மாட்டி ஹெல்த் போக வச்சுட்டேன். அடுத்த புல்லட் பராஜ் தான். இந்தாங்கடா. புல்லட் பராஜ் வாடா. சரி வித்தல் ட்ராப். இந்தாடா ட்ராப்டா. அடுத்தது ஓகே, அவன் க்ரஷிங் புள்ளி யூஸ் பண்ணியிருக்கான். ஹெட் ஃபர்ஸ்ட் ஃபினிஷிங் பண்ணிடலாம். நானும் வானத்துக்கு பறந்து அடிச்சிட்டேன். இதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இந்த வீடியோவில் இந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் பெஸ்ட்டு. இதுக்கே எப்படின்னா அல்டிமேட் மூவ்லாம் எப்படி இருக்கும்? வித்தல் ட்ராப்டா. புல்லட் பராஜ்டா. பண்ண விடுங்கடா. ஒன்று கூட பண்ண விட மாட்டேங்கிறானுங்க. எல்லாத்தையும் ஒரே இதில் பண்ண விட்டானுங்க. ஓகே, இங்கேருந்து அங்கே போகலாமா? எஸ்கேப் ஆகிற. ஐயோ கச்சின்னு அவன் அடிக்கிறான். கன்ஸ்ட்ரக்டிவ் பஞ்சஸ் வச்சு அடிச்சுட்டான். அடித்து பறக்க விட்டா எனக்கு ஹெல்த் ஃபுல்லாக போயிடுச்சு. பார்த்தாலே தெரியுது. அது போனால் போயிட்டு போட்டோம், நம்மளுக்கு என்ன. ஹெட் ஃபர்ஸ்ட் இந்த வித்தல் ஒரு ட்ராப்டா. சரி நம்ம ஜூம் பண்ணுவோம். ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. புல்லட் பராஜ் அடிங்கிறான் அங்கே ஒருத்தன். ஓகே, நம்ம அங்கே போகலாம். இன்னும் அங்கே இன்னும் சொல்லிட்டுருக்கோம். வானிங் கிக்குன்னா நம்ம நேரம் அங்கே போயிருக்கலாம். எதுக்கு நின்று இங்கே தான் இருக்கியாடா? புல்லட் பராஜ் நிறையா பவர் இருக்கிய. எதை எவன் மேலே யூஸ் பண்ணலாம்? இன்டால் ட்ராப்டா. ட்ராப் பண்ண விடுங்கடா என் ட்ராப்பை. ஹெட் ஃபர்ஸ்ட்ரா. புல்லட் பராஜ் இதாடா சவுடா. வானிங் கிக்டா. இந்த அடி ஒரு வதை, இன்னொரு அடி, இன்னொரு வதை வித்தர் ட்ராப்பு. ஒழுங்கா இல்லை. அடி உத. ஹெட் ஃபர்ஸ்ட்டு வானத்தில் பறக்க விட்டு தர நிறுத்தி அடி. அப்புறம் கிட்டப்போ இவன் கிட்ட மாட்டிக்கோ. கேஜே மூவ்செட் வச்சுருக்கான். புல்லட் பராஜு கேஜே வித்தல் ட்ராப்பு என்கிட்ட தானே வரப்போகிற. இது லேட்டாக ஒர்க் ஆகுது ஏன்னு தெரில. ஏன் நம்ம தூரத்துக்கு போகலாம். ஹெட் ஃபர்ஸ்ட்ரா. சாவுடா கிட்டத்தட்ட முடிய போகுது. வானிங் கிக் ப்ரோ. வேலோல் ட்ராப்டா. சாவுங்கடா. எவன் கிட்ட வச்சுக்கிறீங்க? இருந்தாங்கடா அபி ப்ரோ கிட்டடா. கேம் ஆரம்பித்து 5 தடவை கூட தோற்றுருக்க மாட்டேன்டா. அப்படி பார்த்த ப்ரோடா நான்லாம். இதுக்கு பறந்து வரான். கேஜே மூவ்செட் வச்சுருந்தா என்ன நாள் பண்ணுவியா? அநியாயம் பண்ணுறல. இந்தாடா இதில் ஒரு ட்ராப்டா. டக்குன்னு போடா வானத்துக்கு அடி. ஜி வந்துருச்சு. அப்படியே ஜி கொடுப்போம். பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. நான் தான் இந்த ட்ராகன். நான் தான் இப்படி கத்துறேன். இனிமேல் எவ்வளோனாலும் வாங்கடா.
டெத் ஸ்பிளிட்டிங் ஸ்ட்ரைக். கட்சின்னு நான் தான் பண்ணுறேன். கேட்ஃபிஷை அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்தாடா அவனை ட்ராகன் வாயில் முழுங்கிட்டேன். நான் அவனை முழுங்கிட்டேன். லாஸ்ட் பிரீத். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அட்டாக். பாருங்கள், ஹார்ட் வந்துச்சு, சருன்னு வானத்துக்கு தூக்கி போச்சு, அடிச்சிச்சு. கிராண்ட் ஃபிஷர். சரி, பிங் ஃபேங்ஸ். நான் தான் அவனை அடிக்கிறேன். இப்போது போட்டு ட்ராகன் விட்டு அடிப்பண்டா. எவன் கிட்ட சண்டை போடுற? நம்மளது முடிய போகுது. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டெட்லி நிஞ்சா போவோம். ரீசெட்ரா. ஓகே, நம்ம இங்கே நின்றுப்போம். என்னை விட்றா தனியாக, நான் ரீசெட் பண்ணுவோம்டா. டெட்லி நிஞ்சா, ஏன்னா இது பயங்கரமாக இருக்கும். டெட்லி த நிஞ்சா, த நிஞ்சா ஆஃப் த டெட்லி. கட்சின்னு இவனோடது, இவனோடதான். கேஜே தானே இவன். பறந்து வந்து ஒரே அடி, பூமியெல்லாம் பறந்துருச்சின்னு காமிக்கிறானுங்க. இல்லை, நான் நம்ப மாட்டேன்டா, போங்கடா. கேன் ஈவன் சீமிடா, ஸ்கேட்டர்டா, இந்தங்கடா, சாவுங்கடா, சாவுடா, ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக்டா, சாவுடா. வைன்ஸ்டைன் கிக்கடா, எக்ஸ்ப்ளோசிவ் சுரிக்கன்றா. கே அடி 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 அடி. கொஞ்சம் ஜூம் பண்ணி அடி 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 அடி. டே ஸ்கேட்டர் வாங்கினான்னு வச்சுக்கிறேன்டா, இருங்கடா. வந்துருச்சு இல்லை, இனிமேல் நீங்களாம் செத்தீங்கல்ல. ஸ்கேட்டர் ப்ரோ எங்கடா போனால்? லீவ் பண்ணிட்டான். நான் பண்ணாமல் பாரு. ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக். டடா, நம்ம யாருக்கும் தெரியாமல் போவோம். எனக்கு ஃபினிஷர் பண்ணோம், அதுக்கு வீக்கஸ்ட் டம்மி எனக்கு வேணும். வீக்கஸ்ட் டம்மின்னு தான் ஃபினிஷர். ஃபினிஷர்னால் வீக்கஸ்ட் டம்மி. ஸ்கேட்டரோட ஃபினிஷிங் பண்ணலாம். ஓகே, அவன் செத்துடான். இவன் சாக்காதனால ஃபினிஷிங் வரல. தலை கிக்கடா. என்னடா பறக்கூறீங்க? ஆனால் பறக்க விட்டுறானுங்க. வீக்கஸ்ட் டம்மி, இந்த டம்மி, சாரி டம்மி, மன்னிச்சிக்கோ. பறக்க விடுவேன்டா. அடுத்த ஸ்கேட்டர்ரா. ரெண்டு பேரும் சேர்த்து அடிப்பேன். அடாம் பீட் வின்ஸ்டைன் கிக்கு. ரெண்டு பேர்த்த ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக்கு. ரெண்டு பேர்த்த எக்ஸ்ப்ளோசிவ். நான் தான் பண்ணுறேன், அது எண்டிங்கு. ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக்கு, ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக் எண்டிங் தான். இந்தாங்கடா எக்ஸ்ப்ளோசிவ் சுரிக்கன்றா. ஸ்கேட்டர் ப்ரோ. இதா அடி அடி அடி. வின் கிக்கு, ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக்கு. ஐ எம் ஹியர் ப்ரோ. என்ன பண்ணாலும் எதுவும் ஆகாதுடா, ஏன்னா நான் இந்த எபிசோடில் ப்ரோடா. ஆனால் அதெல்லாம் அடி வாங்குவேன்டா. எதுக்கு சார் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? என்ன ஃபாலோ பண்ணிங்க? ஸ்கேட்டர் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கேட்டரா ஜூஸாக குடிச்ச வச்சுக்கோ. ஜூஸ் குடிக்கிற எல்லாத்துக்கும் இதான்டா. தேவலாம் ஜூஸ் குடிக்கிறீங்கள. நான் ஏற்ற பேசிகிட்டு இருக்காருக்கு அதுதான். எக்ஸ்ப்ளோசிவ் சரிங்கன் பண்ணுறதுக்குள்ளே அந்த பாய் வந்துட்டான். பேர்லேயே பாய்னு வச்சுருக்கான். அப்போ உண்மையிலே இவன் பாய் இல்லை, அப்புறம் எதுக்கு பாய்னு வச்சுருக்கணும்? உண்மையிலே பாயாக இருந்தா. ஐநோ ஆல் லாஜிக்ஸ் ப்ரோ. இப்படி இப்போ ஸ்கேட்டர் பண்ண கெத்தாக இருக்குமே. ஸ்கேட்டர் எண்டிங் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நூப் காய் ஸ்பானாவுடா. வீக்கஸ்ட் டம்மியோட மம்மி ஸ்பானாவுடா. ஏன்டா தரையில் 3 தட்டு தட்டுற? போய் வேறு எதையாச்சும் தட்டேன். சரி, நம்ம ஸ்கேட்டர் கொடுத்து போவோம். ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக், வீக்கஸ்ட் டம்மி. ஹாய் ப்ரோ, வின் கிக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வின் கிக் ப்ரோ. எக்ஸ்ப்ளோசிவ் சரிங்கன்றா. இட்டாச்சிடா அப்படின்னு சொல்ல மாட்டேன்டா. நான் ஃபஸ்ட்டு நருட்டோவே பார்க்க மாட்டேன்டா.
ஜுஜுட்சு கைசன் மட்டும்தான்டா பார்ப்பேன். ட்ராகன் பால் பார்ப்பேன். இருந்தாலும் கோகுல இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. எண்டிங் இதுதான் பார்த்தீங்கல்ல, உதஸ்து எத்தனை அடின்னு பறந்தாச்சு. லாஸ்ட் முடிய போகுது. அதனால் இப்போ நான் இப்படி பறக்க போகிறேன். பார்த்தீங்களா, எனக்கு ஒரு மாதிரி க்ளவுன் மாதிரி வந்துச்சு. இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க, நான் இதை பார்த்துருக்கேன், இல்லை க்ளவுன் மாதிரி வரும். ஸ்கேட்டர் எக்ஸ்ப்ளோசிவ் சுரிங்கன். இப்போ பாருங்கள் என் க்ளவுன்ஸை சா இத்தனை க்ளவுன்ஸுன்னு பார்த்தீங்கல்ல. ட்வின் பிளேட் ட்ரெஸ்டா ஓடி போகலாம். ஸ்ட்ரைட்டானா இது ஓடுற பவர் தான், ஃபுல் ஸ்பீடில் ஓடலாம். கார்னேஜ் வானத்தில் போய் இந்த மாதிரி அடிக்கிறது. 4 ஃபுல் ஃப்ளாஷ் ஸ்ட்ரைக். 4 ஸ்ட்ரைக்கு. அடி அடி அடி. ட்வின் பிளேட் ட்ரெஸ்டா ஸ்ட்ரைட் ஆன்ரா. வேகமாக ஓடிட்டு இருக்கேன்டா, இவனாலும் பிடிக்க முடியாத மாதிரி. எவ்வளோ தூரம் ஓடுற. கார்னேஜ் கார்னேஜ் கார்னேஜ். வெனம் கார்னேஜ்டா. நான் தான்டா வெனம். சவுடா சவுடா சவுடா. 4 ஹோல் ஸ்ட்ரைக். சே, லாஸ்ட் சும்மா ஒரே ஒரு கேரக்டரில் கொண்டாட ஆடலாம், அதான் பிளேட் மாஸ்டர். ஏன்னா இது எனக்கு நல்லா வரும். நம்ம ஓரமாக போவோம். ஓரமாக போய் பிளேட் மாஸ்டர் வாங்கிப்போம். டே, பிளேட் மாஸ்டரை தரல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ரீஸ்டார்ட். வெயிட் 2 செகண்ட்ஸா? வந்துருச்சு. இனிமேல் கொடுக்க மாட்டேன். இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு 4 மூஸை மட்டும் பாருங்களா. அட்டாமஸ் க்ளீவ்டா. பைனாப்பிள் கட் இன்னும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் குயிக் கட்டர் நல்லாயிருக்கும். எல்லாத்தையோட இந்த குயிக் ஸ்லைஸ் எல்லாம் தான் நல்லாயிருக்கும். BOY பைனாப்பிள் கட் வேரியண்ட். அப்படின்னா இது வேரியண்ட்டுன்னு அர்த்தம். ஸ்ப்ளிட் செகண்ட் கட்டுறா. நீங்களை விட்டு மூண்டிட்டா. அட்டாமஸ் க்ளீவ்டா. சரி, எதுவும் பண்ண முடியலனால ஓகே, நம்ம ஓடி போகணும். அப்படியே அடி வாங்கிட்டோம். குயிக் ஸ்லைஸ். இப்போ நான் பண்ண பைனாப்பிள் கட்டுறா வேரியண்ட்டு. சரி, ஸ்ப்ளிட் செகண்ட் கட்டுறா. இதுக்கிட்ட என்ன அடிக்கிற? இன்றைக்கி செத்தாடா. அட்டாமஸ் க்ளீவாலேயே சாக போகிறாடா. சரி, சாவலையா, நல்லது. குயிக் ஸ்லைஸ் இதுக்காக இருக்குடா. பைனாப்பிள் கட் இருக்குதுடா. என்கிட்ட. வாடா என் மச்சி வாழக்கா பஜ்ஜி வாடா. எவனை சொன்னான்டா? இந்தாடா. அவனை தானே சொன்னதுக்கு என்ன பறக்கூட்ட அடிக்கிறீங்க? நம்ம பண்ணோம்ல ஒரு இது சர்ன்னு ஒரே பஞ்சு, அதை பண்ணி விட்டுறான் என்ன. ஓகேடா, என்ன அப்படியே இங்கேயே விட்டுருங்கடா. ஓகே கைஸ், இன்றைக்கி ஒரே செகண்ட் கைஸ், செல்ஃபி ஆன் பண்ணிக்கிறேன். ரீஸ்பான் ரிப்போர்ட் மியூச்சர்ஸ். செல்ஃபி எங்கடா? சரி, செல்ஃபியும் இல்லை. ஓகே கைஸ், உங்களுக்கு இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ப்ரோவாக இருந்த எபிசோடு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கேம்ஸ் வேணால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடுத்து என்ன கேம் வேணும்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், நான் உங்கள் அபி. பாய் கைஸ், பாய்.